டிஏசி தபலா பஸ் வழங்கும் வா தபலா வா. இந்த 21ஆம் நூற்றாண்டில் 90, 80கள் மேல மிகப்பெரிய அளப்பெரியாத ஒரு காதல் அதுல பிறந்தவங்க எல்லாருக்குமே இருக்கு. அதே மாதிரி 90, 80களில் பிறந்தவங்க எல்லாம் நாங்க தாங்க நேர்மையானவங்க, எங்களை போன்ற ஒரு மனிதர்களை இந்த ஜெனரேஷன்ல பார்க்கவே முடியாதுங்கன்னு சொல்லிக்கிட்டு மாறு தட்டிக்கிட்டும் இருக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த தலைமுறை பொறுத்த வரைக்கும் எங்களை ஏங்க எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதென்ன 80, 90ன்னா அப்ப நாங்க 2Kல பிறந்தவங்க எல்லாம் என்ன? நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா 2 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு அந்த காலத்து வாழ்க்கை அழகானது என்பவர்கள் வெர்சஸ் அதை எதிர்க்கும் 2K கிட்ஸ். எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அஸ் அ சிங்கரா நான் சொல்றேன்னா ராஜா சார் காலத்துல நான் பிறந்தேங்கிறதே நான் ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா டிப்ரெஷன்ங்கிறதே இருந்து வெளியில வர்றதுக்கே மியூசிக் தான். நீயும் நானும் ஒன்றுதான், எங்கே பிரிவது? இதயம் ஒரு கோயில். அந்த காலத்துல உறவுகள் ஸ்ட்ராங்கா இருந்தது. பிறந்தவங்க ஒரு அண்ணா 2 அக்கா, நான் 4வது, எனக்கு கீழே 3 தங்கச்சி 3 தம்பி. ஒரு குடும்பத்துல இவ்ளோ பேரா? அவங்க அண்ணன் தம்பி ஆச்சி தங்கச்சின்னு 6 பேரு. அப்புறம் இந்த பிள்ளைய பேர பிள்ளைகன்னு எல்லாரும் ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா இருக்காங்க. காதல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சார் தாவணி போட்ட அந்த பெண்கள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படின்னு இருக்கிறதெல்லாம் எங்கேயுமே மிஸ் ஆகல சார். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நமக்கிட்ட இல்லாம யாருக்கு பயிர்ப்பு? நிறைய ஸ்விம்மிங் வந்திருக்கு, ஆனா யாருமே நீச்சல் தெரியல. நீச்சல்னா எப்படி தெரியுங்களா? எவ்வளவு ஆழம் இருந்தாலும் அடிக்கணும் சார் நீச்சல். நான் அடிப்பேன். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். கல்யாணம் ஆயிட்டு போன உடனே எங்க ஹஸ்பண்ட் சேர்ந்து போயிட்டாரு. உடனே பின்னாடியே குதிச்சுட்டாரு. நான் கரை சேர்ந்துட்டேன் சார். அவர் தேடிட்டு இருக்காரு என்ன. இவன் என்னமோ கொண்டைய மண்டையை வச்சு தெரிஞ்சத பார்த்தா அரபிக்கடலையே நீந்து வந்து நினைச்சேன். அம்பராமலை தாத்தன்னிக்கே இந்த அமுக்க வச்சுட்டான். காலங்கள்ல பாத்தீங்கன்னா காதல் ஒரு லவ் ப்ரோபோஸ் பண்றதுக்கு 2 வருஷம் காத்திருந்தோம் சார். சொல்றதுக்கு 2 வருஷம் ஆகுது. புடிச்ச பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னத்துக்கு 2 வருஷம் தேவைப்படுது? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? நாங்க இருந்த காலத்துல வயல் வரப்போ இல்ல மர நிலங்கள்ல கட்டிலாம் போட்டு படுத்தோம்னா சொல்றாங்க. எங்களுக்கும் வாழ ஆசை தான், இல்லன்னா சொல்லல. ஆனா அப்படிப்பட்ட நிலங்களை அழிச்சு வீடுகளா கட்டினது 2K கிட்ஸா 80s 90s கிட்ஸான்றதான் என்னோட ஏக்கம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இன்னைக்கும் ஊரை பக்கம் பாருங்கம்மா, இன்னைக்கும் உலக புகழ் பெற்ற மஞ்சூர் நடக்க எங்க ஊர் சிராவையில இன்ன வர மாடு பிடிக்கிற எல்லாமே 2K கிட்ஸா. எண்பது 90கள் வாழ்க்கை ஏன் அழகானதுங்கிறத நீங்க ஏத்துக்க முடியல? சொல்லுங்க. ஐ அம் a psychology student actually. இவங்க சொல்றாங்க கொட்டி வளர்க்குறோம், அது பண்றோம், காசு தரோம், பணம் தரோம், தரீங்க தான். ஆனா இந்த டிப்ரெஷன் போய் லீட் பண்ற ரீசனும் நீங்களா தான் மெயினா இருக்கீங்க. சின்ன பசங்களுக்கு, டீனேஜர்ஸ்க்கு எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. போதும்பா, சின்ன வயசுல இருந்து நீங்க எனக்காக பண்ணதெல்லாம் போதும், நான் இறந்ததெல்லாம் போதும். இப்ப என் பொண்ணு அங்க உட்கார்ந்துருக்காங்க சார். ரூம்ல தான் சார் இருப்பாங்க. தர்ஷினி தர்ஷினின்னு கூப்பிடுவேன், கேட்கவே கேட்காது. கிச்சன் அதுக்கப்புறம் தான் காதுல அங்க ஹெட்போன் போட்டிருக்கதே தெரியும். இப்ப கூப்பிட்ட என்ன கேட்டுச்சா? கேட்டுச்சே. அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்ல, எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு பேசுறதுக்கு. அதனால எங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆவறது ஈஸியா இருக்கு. லைட்டா எங்க வீட்டுக்காரோட முகத்தையே நான் கல்யாணம் பண்ண பிறகுதான் பார்த்தேன். இப்ப சார் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் பாத்துக்கிறது ஒரு பெருமையா சார்? இது எல்லாமே அவங்க குழந்தைங்க நல்லதுக்காக தான் சார் நாங்க யோசிக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் லவ் ஹெல்த்தியா இருந்துச்சு. என்னாச்சு? கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு, நம்ம கலாச்சாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாழ்றோம். ஒருவனுக்கு ஒருத்தின்றதெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு. இட் இஸ் ஓவர். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. கலாச்சாரம்
கலாச்சாரம் நீங்க முடிவு பண்றது, பெண்கள் முடிவு பண்றது கிடையாது. கல்யாணம் பண்ணா தாலி கட்டுறது நாங்க, புருஷன் இறந்தா முக்காடு போடுறது நாங்க, புருஷன் இறந்தா மொட்டை போடுறது நாங்க, கர்ப்பமான வளக பண்றது எங்களுக்கு, மெட்டி போடுறது எங்களுக்கு. பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? ஒண்ணு நீங்களும் தாலி போடணும், நானும் போடணும். இல்லையா 2 பேரும் போடக்கூடாது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பெண்ணுக்கு மெட்டி போடுற அன்னைக்கே ஆணுக்கும் ஒரு மெட்டியை போடுறோம். அன்னைக்கே போய் வீட்டுல போய் கழட்டி வச்சிருக்க நீங்க, பெண்கள் அணிந்து கொண்டுதான் எங்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு சொல்றீங்களா? அது ஏன் எப்ப பார்த்தாலும் உங்க கலாச்சாரத்தை பெண்கள் மட்டும்தான் காப்பாற்றணும்? ஒரு நடுவு நிலைமை, சிதறாமல் இருத்தல், மன உறுதி, இதுக்காக உங்களை பாராட்டலாம்னு எனக்கு தோணுது. எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்லனாலோ ஆளுங்க. ட்ரெண்டிங் அதே மாதிரி என்னென்ன வார்த்தைகள் இருக்கு? ஃப்ளிங்னு ஒன்று இருக்கு சார். ஜஸ்ட் நம்ம வந்து மீட் பண்றோம், பேசுறோம், சும்மா வெளில போய் டேட்டிங் மட்டும் பண்ணிட்டு அதுக்கு மேல சீரியஸ்னஸ் கிடையாது. அப்படிலாம் இருக்கா? எனக்கு தெரியாது. தேவையில்லாததெல்லாம் கேட்காத. வாயை வச்சுட்டு சும்மா. சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்றது என்னன்னா 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருப்பாங்க, பட் தே டோன்ட் மேரி. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க இவனு? நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கு சார். லவ்வர்ஸ் மாதிரி பேசுவாங்க டெய்லி. ஹாய்மா, சாப்பிட்டியா, செல்லம், புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இது? பெஞ்சிங்னு ஒன்று இருக்கு சார். முக்கியமா அவங்க வந்து கமிட்மெண்ட்ல இறங்கிட மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு பெஞ்ச்ல உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுப்பாங்க. இவங்க இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி வந்து வச்சுப்பாங்க. வாடா வாடா, நீ போடா போடா. 80, 90கள் அப்படின்னு வந்தாலே சினிமாக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு இல்லைங்களா? தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதா, போவோம் லாட்ரி டிக்கெட்டு அள்ளின்னு போவோம். எவனும் என்ன வந்து செக் பண்ண மாட்டான். உள்ள போய் தலைவர் சீனை காட்டினோன்னு அது தூக்கி அடிக்கிறோம் பாருங்க சார். அதெல்லாம் இப்ப கிடைக்கவே கிடைக்காது. வாழ்க்கையிலே என்னோட முதல் எதிரி அப்படின்னா கமலஹாசன் அவர் தான். இன்னைக்கு கிடைச்சாருன்னா அவர் அப்படியே இந்த இஞ்சி உரலுக்குள்ள வச்சு நங் 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 குத்திரு. குருதி புனல் கமலஹாசன் கெட்டப்புக்கோசரம் மீசை எடுத்து எல்லாம் எடுத்து மொழுக்கட்டின்னு என் புருஷனே அடையாளம் தெரியாத மாதிரி உள்ள வரார். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனா. துல்லாமனும் துள்ளும்னு ஒரு படம் வந்துச்சு. எப்படின்னா 3ஆம் நாள் 25 நாள் 50 நாள் 20 நாள் 100 நாள் சொல்லி 125 டேஸ் வரைக்கும் கண்டினியூ அந்த படத்தை பார்க்க முடிஞ்சு. எந்த இடத்துலயும் படம் போர் அடிக்கல. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சிங்கிள்ல போறாங்க, அப்புறம் கமிட்டட் போறாங்க, மறுபடியும் சிங்கிள்ல போறாங்க. அதனால என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னா, பையனோ பொண்ணோ வண்டியில உட்கார வச்சு போயிருப்பான், போட்டோ எடுத்திருப்பான். அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை தவறான வழிக்கு தன் வழிக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு உருவாக்கி. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரிஞ்சி வர முடியாது. நீதான் உங்க அப்பா அம்மா கூட தான் கிரிஞ்சு. வேணா போய் கழுத்தெடுத்து கொண்டுறேன். ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகளை முழுக்க கொண்டு போய் 2K கிட்ஸ் மேல போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன் அப்படின்னா இந்த ப்ரீ மெரிட்டல் போஸ்ட் மெரிட்டல் ஆரம்பிச்சு எல்லா விதமான ரிலேஷன்ஷிப் சிக்கல்களும் இந்த சமூகம் தாண்டி தான் வந்திருக்கு. என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த ரெக்கார்ட் இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக முழு பழி இன்னைக்கு அவங்க சொல்றாங்க அவங்க மேல போடுறதுல உடன்பாடு இல்ல. ஐயா என்னய்யா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா? இந்த காதல் இல்லைன்னா இன்றைய தலைமுறையினர் அடுத்த வேலைக்கு நகர்ந்து போயிருக்காங்க. ஆனா அன்றைய தலைமுறையினர் அங்கேயே தேங்கி நின்ன கூட்டங்கள் அதிகமாக இருக்கு. இதுதான் காதலா? ஆம். ஒரு துணியை கூட தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் அது கண்டவாய். ஆனா இந்த தலைமுறைகள் அதையெல்லாம் உடைத்துக் கொண்டு அடையாளங்களுக்குள் சிக்காமல் ரொம்ப பக்குவப்பட்ட தலைமுறையாக இன்னைக்கு இளைய தலைமுறை உருவாயிருக்குங்கிறத பாக்குறது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நல்லதை எடுத்துக்குவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரியர்ஜுன்.